லேசாக மேடிட்டு இருந்த வயிற்றை வருடியவாறு அவன் சொன்ன தகவலை கேட்டவள் அலட்டிக் கொள்ளவே இல்லை. மாறாக, ஹே சூப்பர், எக்ஸாக்டா எப்ப கிளம்புறீங்க என ஆர்வம் மேலிட கேட்டாள். தன் கைச்சிறைக்குள் இருந்தவளை திருப்பி முகம் பார்க்க நிறுத்தியவன், ஏன் சக்கப்பழம், கொஞ்சமாச்சும் ஃபீல் பண்ணிடே, அட்லீஸ்ட் ஃபீல் ஆகுறது போல நடிக்கவாச்சும் செய்ய என கடுப்புடன் உரைத்தான். பதிலுக்கு அவனை வெறுப்பேற்றும் பணியை செவ்வனே செய்த திருப்தியுடன் உறக்க சிரித்துக் கொண்டிருந்தாள் மங்கை. போனா 2 வருஷம் ஆகும் டிப்ளாய்மெண்ட் முடிஞ்சு வரதுக்கு என ஏதோ தனக்கு தெரியாத தகவலை கேட்டுக்கொள்வது போல, ஓ அப்படியா, அப்பாடி, நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவேன் என வேண்டுமென்று இடக்காக பேசினாள். இப்போது கொண்டவன் முகத்தில் ஒருவித ஆற்றாமை. எப்படா இவனை துரத்தி விடலான்னு காத்துட்டு இருந்த போல என சிறு பிள்ளையாக கோபம் கொண்ட நாயகனின் கழுத்தை தன் வலை கரத்தால் வளைத்து நெற்றி முட்டினாள். உங்களோட வாழ போற வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும்னு தெரிஞ்சுதானே வாழ சம்மதிச்ச, அப்புறம் நான் ஏன் ஃபீல் பண்ணணும் என அவன் இதழை லேசாக உரசி சமாதானம் செய்தாள் மங்கை.